2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாட்டின் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக, அதிமுக என பிரதான கட்சிகளை தாண்டி புதிதாக களத்திற்கு வந்துள்ள தவேகாவும் தன்னுடைய பரப்புரையை தொடங்கி பட்டையை கிளப்பி வருகிறது. பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுகவில் உட்கட்சி பூசல் தொடர்ந்து வரும் நிலையில் ஆளும் திமுக கூட்டணியில் பெரிய அளவில் சலசலப்புகள் இல்லாமல் பலமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசிய கருத்து ஒன்று தற்போது பேசும் பொருளாகி இருக்கிறது. ஆம், கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை தான் வழக்கம் போல் தன்னுடைய பாணியில் பேசி விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் கார்த்திக் சிதம்பரம். தமிழ்நாட்டில் பிரதானமான கட்சிகளாக திமுகவும் அதிமுகவும் தனித்து ஆட்சி அமைப்பதையே தற்போது வரை கடைபிடித்து வருகிறது. அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை முற்றிலும் நிராகரித்து வருகிறார்கள். சமீபத்தில் கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை பேசும் பொருளாக்கியது விசிக தான். திருமாவளவன் பேசிய வீடியோ ஒன்று வைரலாகி மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து கூட இந்த கோரிக்கை வந்தது. இருப்பினும் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தவேகாவின் முதல் மாநில மாநாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு விஜய் அழைப்பு கொடுத்தது முதல் இந்த விவாதம் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. ஆனால் திமுகவும் அதிமுகவும் இந்த விவாதத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. விவாதத்தை தொடங்கி வைத்த திருமாவளவனும் கூட்டணி ஆட்சி என்பதில் நாங்கள் தெளிவாக உள்ளோம், ஆனால் வரும் 2026 தேர்தல் அதற்கான காலம் அல்ல என்று அதை முடித்து வைத்தார். இத்தகைய சூழலில்தான் கூட்டணி ஆட்சி குறித்த பேச்சை நேற்று சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தொடங்கி வைத்துள்ளார். கூட்டணி ஆட்சி அமைத்தால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் 1967ஆம் ஆண்டு முதல் இந்த இயக்கம் உள்ளது. அதே இயக்கம்தான் எதிர்காலத்திலும் இருக்கும். 2006ஆம் ஆண்டு வாய்ப்பு வந்தபோது நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த வாய்ப்பு மறுபடியும் வந்தால் காங்கிரஸ் நிச்சயம் அதை பயன்படுத்திக் கொள்ளும் என்று கூறினார். 1967 அதே இயக்கம் எங்களுக்கு தான் இருக்கு. அதே இயக்கம் தான் எதிர்காலத்திலும் இருக்கும். அந்த வாய்ப்பு வந்தால், கடந்த காலத்தில் வந்த வாய்ப்பு வந்த ஒரு முறை வாய்ப்பு வந்தது 2006, அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக கட்சி அதை பயன்படுத்திக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 163 இடங்களுடன் ஆட்சி அமைத்த போதும் அதில் திமுக வசம் 96 இடங்கள் மட்டுமே இருந்தது. தனி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் இல்லாத போதும் திமுக தனித்தே ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் வசம் அப்போது 34 இடங்களும் பாமக வசம் 28 இடங்களும் இருந்தது குறிப்பிடத்தக்கது.